இப்ப அதுல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. ஒரு காமெடியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு சீமான் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவர் பாட்டுக்கு உங்களோட சேனலுக்கு நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி உதவுறீங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. ஏகாதிபத்திய ஏஜென்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற கருத்தை சீமான் மறுக்கிறார். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார், திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஆல் கேமராஸ் ஜூம். ஒரு காமெடியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எத வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு ஒரு மேடையை போட்டு பேசி 4 பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒரு 100-200 பேருக்கு மத்தியில பேசிட்டு இருந்தாப்ல. இதுதான் வந்து நார்மலா போயிட்டு இருந்த விஷயம். திருமாவளவன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்ட ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். RSSின் பிள்ளைகள் வந்து விஜய் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில சொல்லிட்டாப்ல. இதுதான் இன்னைக்கு நடக்கிற அனைத்து சம்பவத்துக்குமான ஒரு பிள்ளையார் சொல்லி. அதை பத்தின முழு விவரம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. 4 பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து உங்களோட கமெண்ட் எதனாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து அதர்மம் சேனல், இன்னும் 2-3 பேரோட சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர மிரட்டல்கள் வருது, நாம் தமிழர்லேருந்து எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, நாங்கள் வெளியில் போக முடியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல்லேருந்து வீடியோ போடுறாங்க. அது போக சீமானோட தம்பிகள் சைட்ல இருந்தும் பயங்கரமா வந்து வீடியோ இறங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கங்க. என்னன்னா, சீமான திருமாவளவன் அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாப்ல ஒரு மேடையில, RSSின் பிள்ளைகள் தான் விஜய் சீமான்னு. அதாவது விஜய் டீம் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நம்ம கண்டுக்கவே இல்லை, நீங்க என்ன வேணாலும் கத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். ஆனா இவங்களுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து பெரியாருக்கு பாரதியாருக்கும் வந்து ஒரு விழா எடுத்திருப்பாப்ல நம்ம சீமானவர்கள். பிராமண கடப்பாறையை வச்சு திராவிட கல்லறையை நான் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடப்பாறை பிரச்சனை தான் இங்க பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ கடப்பாறை பெருசா என் கடப்பாறை பெருசா, அதுதான் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து பிள்ளையார் சொல்லி. இன்னைக்கு வந்து பிராமண கடப்பாறை அப்படின்றது பாரதியார் அவர்களினோட பிராமண கொள்கையை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து திராவிடத்தை எதிர்க்கும் இந்த சீமான் அவர்கள் ஒரு இப்ப அதுல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. நீ முன்னாடி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பேசுறான். என்ன போய் சோத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டு நாயே எல்லா பேரும் ஊர்ல என்ன சப்பானி தான் சொல்றேன். நாளையே நான் சங்கி ஆயிட்டேன்னா இல்ல சொங்கிய நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எழுபவர்கள் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தம்பி நான் அழிவேன் தம்பி, கொடையில தம்பி நாட்டின் பிரதமரே, நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இந்தியா புரோக்கர் தானேன்ற கொன்றுவேன் உங்களை. இதே ஆரியத்தை எதிர்த்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில தான் அவர் வந்து சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் கலைஞரோட ஆட்சியில அவரோட தண்டனை காலங்கள் குறைக்கப்பட்டு வெளியில வந்தது, இதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு வந்து சீமான் வந்து புதுசா வந்து ஒரு பிராமணத்தை பேசுறாரு. திராவிடத்துக்கு எதிராக வந்து எப்பவுமே பேசுவாரு. அவர் வந்து எலெக்ஷன் அப்ப மட்டும் திடீர்னு புது தலைவர்கள், புது தாத்தா பாட்டிகள், இப்ப கூட இந்த வேலுநாச்சியார் இவங்களெல்லாம் வந்து எதிர்த்து பேசுறது வழக்கம் சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு புதுசா வந்து பெரியார் அவர்களை அவரோட தம்பி தங்கங்கள்னு இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான கேவலமான வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு மேடையில நம்ம கூட ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம், உண்மையில நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த வீடியோக்கெல்லாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, இவங்க எல்லாம் என்னக்கா பண்றது, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க. நானும் அதுக்கு பதில் கொடுத்திருப்பேன். இவங்க வந்து என்னன்னா ஒரு தலைவரை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்றத மேடை போட்டு மேடைக்கு மேடை கத்த வேண்டிதான். எங்களோட கொள்கை இவருங்க, இவர் வந்து இவரோட பின்பற்ற போகிறோம், நாங்கள் இவரோட கொள்கை எடுத்துகிட்டு வர போகிறோம், தமிழக மக்களுக்கு நாங்கள் இந்த நல்லதுதான் செய்ய போகிறோம், இந்த நாளாக எனக்கு சிக்குச்சுன்னா அந்த கடப்பாறையை நான் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசுகிறாப்புல சீமானனே. அதிகமாக வந்து இன்னைக்கு ஈவேரா அவர்களை தாக்கி பேசுகிறார் அப்படின்னா முதல் முக்கிய காரணம் நீங்கள் என்னன்னு கேட்கலாம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பெரியாரை வந்து இன்னைக்கு ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காரு அப்படின்றது தான் முதல் காரணம். ரெண்டாவது வேலுநாச்சியாருக்குலாம் வந்து இப்போ விழா எடுக்கிறாப்புல. அதே சிவகங்கை மண்ணில் பிறந்த சீமானனும் சரி, வேலுநாச்சியார் அவர்களும் அந்த மண்ணுக்காரங்க தான் அப்படின்னும் போது இவ்வளோ நாளாக அண்ணன் கோமால இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ அரசியலுக்கு வந்து 15 வருஷம் ஆகிப்போச்சு. புதுசாக வேலுநாச்சியாருக்கு விளாண்டாரு, பாரதியாருக்கு விளாண்டாரு, RSS காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசுறாப்ல. என்னடா அது சீமானண்ணன் புதுசா அந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரதும். அப்போ ஒருவேளை வந்து சீமானண்ணன் வந்து RSSக்கு போயிட்டாரோ, எங்கேயோ பெட்டி வாங்கிட்டாரோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கும் தோணும். ஆனா இப்போ வந்து புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட கட்சிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தம்பி தங்கைகள்லாம் வந்து மேடைக்கு மேடை அந்த ஒரு 40 பேர் கூட்டம்னு போடுவாங்கல்ல, திருமுனை கூட்டம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு மேக்கப் போட்டு உட்காந்துக்கிறது. ஈவேரா அவர்களே ரொம்ப கீழ்த்தரமா, அவர் வந்து ஒரு போதையில் இருந்தார், அவர் வந்து பெண்கள் அடிமையாக இருந்தார், மது அடிமையாக இருந்தார், இவ்வளோ இவருக்கு போய் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு புகழ் சொல்கிறீங்க, அவரோட இடத்துலலாம் பேரை வச்சு நீங்கள் ரோடுக்கெலாம் வந்து பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த அதியமான் வளைவு பேரெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதிகமாக வந்து சீமானோட வந்து பெரியார் அவர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை கடைசியில் வந்து எங்கே நின்றுச்சு, தீக்காக்காரங்கள்ட்ட வந்து நின்றுச்சு. இன்னைக்கு பெரியார் அவர்களை ஒரு போற்றி பேசும் அதர்மம், கருஞ்சட்டப்பட, இந்த மாதிரி நிறைய சேனல்கள் இருக்குது, நிறைய பேர் வந்து பேச்சாளர்களாக இருக்காங்க, அங்கேயும் நமக்கும் தெரியும். இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரதுக்கு முதல் முக்கிய காரணமாக பிள்ளையார் சொல்லி போட்டது என்னமோ நம்ம திருமானன் தான். இப்போ இவங்க 2 பேத்துக்குமான பிரச்சனை வந்து ஒரு மேடையில சீமான் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல அந்த வீடியோ தான் கொடுத்திருப்போம். என்னன்னா ஒரு
எப்படின்னா ஒரு பொண்டாட்டியை வந்து என் பொண்டாட்டியை நீ எப்படா கைப்பிடிச்சு இழுக்கலான்ற மாதிரி கேட்காம அதாவது ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகளை வந்து இன்னைக்கு சீமானண்ணன் வந்து உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா இது புதுசு கிடையாது. இன்னைக்கு தான் வந்து சீமானண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுறாரா, உங்களுக்கு இப்போ தான் கண்ணு தெரியுதான்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காரு. ஆனால் அந்த பேசுறதுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள்னு திருமாவளவர்கள் சொன்ன மறுநாளே என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, எனக்கும் திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனையா, விசிகாவும் நாத்தாக்காவும் சண்டை போடுறதுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேட்டி கொடுத்துருப்பாரு நம்ம சீமானண்ணன். ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக ஒரு பெண்களுக்கு மத்தியில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து ஒரு அரசியல் தலைவர் வாயிலிருந்து வருது அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு இவர் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் அப்படிங்க ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாருன்னு வைங்க, என்ன ஆகும் அந்த தொகுதி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பிராமண கடப்பாரை வச்சு திராவிட கல்லறைன்னு சொல்ல வரது எதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள போடுற சண்டை வந்து இன்னைக்கு ஒரு இவ்வளோ நாள் வந்து சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை தாக்கிக்கிட்டு வர்றாரு, ரொம்ப மோசமாக பேசுறாரு. அவர்களோட தம்பி தங்கைகள் குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க, நான் ஏற்கனவே அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு செருப்படி வீடியோ போட்டிருப்பேன். ஏண்டி நீ வந்து திராவிட நாட்டில் இருக்கிறது நீங்க இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை நீங்க தூக்கிக்கிட்டு வர்றதெல்லாம் ஓகே, எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க திராவிடம் அடியோட ஒழியணும்னு சொன்னா நீங்க மறுபடியும் வந்து அந்த பெண் அடிமைத்தனத்தை கொண்டு வர பாக்குறீங்களோ? ஏன்னா இன்னைக்கு நீ மேடையில பேசுறதுக்கும் இன்னைக்கு நான் மேடையில பேசுறதுக்கும் சேனல்ல பேசுறதுக்கும் காரணம் அந்த திராவிடம் தான். அந்த திராவிடம் தான் இன்னைக்கு பெண் விடுதலையா இருக்குன்னும் போது நீங்க அதை அடியோட ஒழிக்கணும்னு வரீங்க. எங்களுக்கு வந்து பெரியார் மண் கிடையாது, இது பெரியாரே மண்ணுதான்ற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. ஒரு தலைவரை நீங்க இழிவா பேசுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆதாரங்கள் உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் வந்து என்னடா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த சாட்டையெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாரு, அவங்களுக்குள்ளே வந்து திருநிதி பிரச்சனை மேடையில் பேசுகிறதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் கூட இன்றைக்கி பெரியார் அவர்களை எல்லாருமே இழிவாக பேசுறதுக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மேடைகள்லையுமே வந்து இன்றைக்கி யார் எந்த தலைவரை தூக்கிட்டு வராங்களோ அந்தந்த தலைவரை அவன் புகழ்ந்து பேசிட்டு போகிறாங்கன்றது ஒரு நார்மலான விஷயம். நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஆனால் இன்னொருத்தவங்க வச்சிருக்கிற கொள்கை தலைவராக இருக்கிறவங்களையும் தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவர்கள் ஐயா கலைஞராக இருக்கட்டும், ஐயா பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அண்ணாவெல்லாம் அவ சொல்ற ஒரு பொம்பளை போதை ஏதோ புகையிலை போட்டு தான் சாப்பிட்டாரு, செத்தாரு, அவருக்கு வந்து ஓரல் கேன்சர் இருந்துச்சு, அக்கா தான் வந்து மடிச்சு வாயிலெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இவங்கள பற்றின இறந்தவங்கள பேசுறதுக்கு யாருக்கு என்ன தகுதி இருக்குது? இன்னைக்கு வந்து கேப்டன் ஐயாவுக்கு வந்து ஒரு குரு பூஜைன்னு சொல்லிட்டு சீமான் போனார். இதே சீமான் வாயால் கேப்டனை வந்து அவ்வளோ இழிவாக பேசியிருப்பார். இதுவும் நமக்கு தெரியும். அப்போ நம்மளாம் வந்து முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை நம்மளாம் இதெல்லாம் மறந்துடுவோம், நம்மளுக்குலாம் அதுக்கும் அமினிசியா நோய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இதுக்கு வந்து கண்டிப்பாக தகுந்த தண்டனை கொடுக்கணும். இதில் நிறையா வீடியோவில் நம்ம வலியுறுத்திருப்போம். ஏன்னா இன்னைக்கு பெரியார் அவர்களே ஒவ்வொரு மேடையிலையும் இழிவாக பேசுகிற சீமானுக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்குறீங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு மீட்டிங்கோ வந்து அனுமதி கேட்கறதுக்கு பாடாப்பட வேண்டியிருக்கு. 48 கேள்விகள் கேட்குறீங்க, பேப்பர் கொடுன்றீங்க, என்னென்ன யார் யார் வருவான்னு கேட்குறீங்க, எவ்வளவோ லிஸ்ட் கேட்குறீங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு 100 பேரை போட்டு வச்சு கூட்டம் நடத்துறாங்க. இருக்கிற தலைவர்களை அப்புறம் கேவலமாக பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், முதல்வர், துணை முதல்வர் எல்லாரையும் பேசுறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி பிரதமர் அவர்களை வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொல்றாரு. இவரெல்லாம் வந்து இன்னும் நீங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படிதான் நாங்கள் கேட்போம். அப்போ இன்னைக்கு பெரியாரின் பேத்தியெல்லாம் நாங்கள் இருக்கும்போது சீமான் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து வெளியில வேலைக்கு போறதுக்கும் பெண் அடிமைத்தனத்தை வந்து இன்னைக்கு இறக்கி விட்டதுல பெரியார் அவர்களுக்கு மட்டும்தான் பங்குன்னு நான் சொல்ல வரல, பெரியாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். அதுதான் சீமான் அவர்கள் பேசுற ஒவ்வொரு கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா 1-2 நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா பெரியார் மட்டும்தான் நல்லது செஞ்சாரா, அவர் மட்டும் தான் திராவிடம் கொண்டு வந்தாரா, ஏன் எங்க தாத்தா பாட்டிலாம் கொண்டு வரலையான்றதெல்லாம் கேட்கிறாரு. நாங்க அதெல்லாம் தப்பா பேச விரும்பல. ஒரு பொதுவா இருக்கிற ஒரு தலைவரை, ஒரு கட்சியோட கொள்கையா இருக்கிற ஒரு தலைவரை, இன்னொரு கட்சிக்காரங்க எடுத்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு தலைவரை நீ எப்படி கேவலமா பேசப்படலாம்? ஏற்கனவே இறந்து சமாதியா இருக்கிற ஒருத்தரை நான் ஒரு சமாதியை உடைக்க போறேன், அது வந்து பிராமண கடப்பாரை வச்சு உடைக்க போறேன் அப்படின்னா நீ நேரடியாவே நான் RSS ஆள் தாண்டா, நான் வந்து சங்கியா மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம்ல. நீனே வந்து மேடையில் நிறைய இடத்துல பேசிருக்கலனே, நான் வந்து சங்கியா மாறிட்டேன், சொங்கியா மாறிட்டேன், உனக்கு என்னன்னு கேட்குற. அப்போ வந்து நீ அவங்களோட ஆளாக இருந்துட்டு போ, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் வந்து பெரியார பேசுனீங்க அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் பேசுவோம். உங்கள் தம்பி தங்கைகள் நாவ் அடக்கம் இருக்கிற வரைக்கும் எங்களோட நாவும் நிற்கவே நிற்காது. ஏன்னா நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். சீமான் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதே சீமான் கட்சியில் இருக்கிற கோப்பாசை சாட்டை வீட்டுக்கு வந்து நம்ம டிடிவி தினகரன் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சீமான் சாட்டை வந்து வீட்டில் இல்லாதப்ப பொம்பளையாளர்கள் வந்து மிரட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது காரெல்லாம் அடிச்சு ஒடுக்கிறதுக்கு வர்றாங்க, கேட்டுக்குள்ளெல்லாம் கல்லை விட்டு எறிகிறாங்கன்னு சாட்டை சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். அப்படி இவ்வளோ தூரம் வந்து ஒரு சட்ட ஒழுங்கா மீறி வந்து நாங்கள் செயல்படுற ஆள் தான் இன்னைக்கு நாம் தமிழர் இருக்காருன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம். இதுதான் எங்களோட கருத்து. ஒரு காரியங்களிலும் இன்னைக்கு பெரியார் அவர்களையும் தமிழக மக்களையும் வந்து இன்னைக்கு, ஏன்னா தமிழக மக்கள் தான் இன்னைக்கு பெரியாரை வந்து திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ எல்லா மக்களையும் சேர்த்து தான் இன்னைக்கு சீமானவர் வந்து இழிவுபடுத்திட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் பெரியாரோட கொள்கையை எடுத்துட்டு தான் வந்தாரு, இன்னைக்கு என்னமோ எதிர்க்கிறாரு, பிரபாகரன் அவர்களை தூக்கி பிடிக்கிறாரு. அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன காரணம்? கடைசியில் அண்ணன் போய் நிற்கிற ஒரே இடம் பணம் அப்படின்றது தான் உண்மை. நம்மளோட சேனலுக்கு வந்தவங்க மறக்காம உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. 4 பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ.